இழப்புனா என்னன்னு தெரியும், இன்னொன்னு தெரியும், அதுல இருந்து தூக்குகிற ஒருவர் இருக்கிறார். இந்த கோலியாத்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எபிரேய மொழியில நீங்க படிச்சீங்கன்னா உரிந்து கொள்ளுகிறவன். என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட கடனும் அப்படிதான். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, 3 விஷயத்தை விட்டே வைக்க கூடாது: நெருப்பு, பகை, கடன். ஏன்னா 3மே வளரும். நெருப்பு, பகை, கடன். நீ கடன் எப்படி வளரும் பார்த்துருக்கீங்களா? நீங்க உங்க வருமானத்தை விட வளரும். இப்பதான் வச்ச மாதிரி இப்போ திருப்பிடுவேன். இப்போ பாருங்க, இது என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், பொருட்களை கொண்டு அடகு வச்சிருக்கிறேன், வட்டியை மட்டுமே வருமானத்தில் அதிகமாக போய் என்ன பண்ணியிருக்கிறேன், கெட்டி இருக்கிறேன். சில பொருட்களை கெட்டவே முடியாமல் அப்படியே பேங்க்ல என்ன பண்ணியிருக்குது, முங்கி போனது உண்டு. டியூ கட்ட முடியாமல் பைக் என்ன பண்ணியிருக்கிறேன், இழந்திருக்கிறேன். அதனால் எப்படியோ டைரெக்டாக வந்துட்டாரெலாம் நினைக்காதீங்க, எல்லா யூட்டர்ன்லாம் போட்டு தான் வந்திருக்குது. ஸோ அதனால் கடன்னா என்னன்னு தெரியும், இழப்புனா என்னன்னு தெரியும், வட்டினா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும், இழப்புனா என்னன்னு தெரியும், இன்னொன்னு தெரியும், அதிலிருந்து தூக்குகிற ஒருவர் இருக்கிறார், அதிலிருந்து ஒருவர் விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், cancel the all debts. எல்லா கடன்களை ரத்து செய்வாயாக. கடவுளோட விருப்பம் தெரியுமா? நீங்க விடுதலையா இருக்கணும், விடுதலையா இருக்கணும். உங்க விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இது பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியிலிருந்து மட்டும் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல. இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஒன்று துவங்குகிறது. அது பொருளாதார விடுதலை, கடனற்ற ஒரு வாழ்க்கை, கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்குகிற ஒரு வேலையா இது இருக்கிறது.